ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 9 முதல் 25 வசனங்கள் வரை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை 700 வருடங்களுக்கு முன்பாக இந்த வேத பகுதியில் ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவார், உலக இரட்சகர் பிறக்க போகிறார் என்ற செய்தி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாய் உலக மக்கள், மனிதர்கள் சந்தோஷத்திற்குள், பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார்கள். கர்த்தருடைய ஜனமாய் அவர்கள் மனம் திரும்புவதற்கும் மனித குலத்தின் பாவத்தை போக்குவதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அவர் வரப்போகிறார் என்ற செய்தி அதற்கு முன்னமே சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை பழம் ஒரு கொத்தாய் இருக்கிறது என்றால் அதில் ரசம் இருக்குமானால், அது முற்றிலும் உலராமல் திராட்சை ரசத்தோடு கூட இருக்குமானால், அப்பொழுது அதை அழித்து போடாதே என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். திராட்சை தோட்டத்தில் பழங்களில் ரசம் இருக்கிறது என்றால் அதை அழிக்க மாட்டார்கள். அந்த பழத்தை நாம் சாப்பிடலாம் அல்லவா, அதற்காக அதை அழித்து போட மாட்டார்கள். முற்றிலும் உலர்ந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது, அழித்து விடலாம். ஆனால் ரசம், திராட்சை ரசம் நிரம்பிய திராட்சை குலைகளை அழிக்க மாட்டோம். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்களை நிமித்தம் தீமையான மனிதர்களை மனம் திரும்பும்படியாக, அவர்களை மீட்கும்படியாக தம்முடைய இரு கரங்களையும் நீட்டுகிறார். சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் இரு கரங்களையும் விரித்து சிலுவையில் தொங்கினார். அதற்கு பொருள் நம்மை அவர் அழைப்பதாக பொருள். என்னிடம் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்பதற்கு பொருள் அது. அப்படி இரு கரங்களையும் விரித்து அவர் நம்மை அழைக்கிறார். ஆனால் மனம் திரும்பாத ஜனங்கள், அவர் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உதாசீனப்படுத்துகிறவர்கள் கர்த்தரிடம் போய் சேருவதில்லை, பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. இப்படி தீயவர்களாய் இருப்பவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர் தாமே வந்து தம்மை வெளிப்படுத்தியும் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை கர்த்தர் அழித்து போடுவார். ஆனாலும் அவர்களிலும் சர்வ சங்காரம் செய்ய மாட்டார். எல்லாரையும் அழித்து போடாமல் தம்முடைய ஊழியக்காரர்களின் நிமித்தம், தம்முடைய ஜனங்களின் நிமித்தம் கொஞ்ச ஜனங்களை அவர் மீதியாக வைப்பாராம். இப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாக்கோபில் இருந்து ஒரு வித்தையும், யாக்கோபு என்னும் இஸ்ரவேல் ஐயா, அவருடைய வம்சத்தில் யூதா குலத்தில் ஒருவர் பிறக்க போகிறார். யூதா கோத்திரத்தில் ஒருவர் பிறக்க போகிறார். அவர் என் மலைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மலைகளை சுதந்திரித்துக் கொள்வார். அப்படி என்றால் சீயோன் மலையை சொல்லுகிறது. பரலோகத்திலும் சீயோன் மலை உண்டு, இந்த உலகத்திலும் சீயோன் மலை உண்டு. சீயோன் மலையை சுதந்திரித்துக் கொள்வார் அவர். அப்படிப்பட்டவர் ஒருவர் பிறக்க போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்பொழுது தம்மோடு கூட அவருடைய பரிசுத்தவான்கள், பரலோகத்தில் இருக்கிற மனிதர்கள், இங்கிருந்து பரலோகத்திற்கு சென்றிருக்கிற மனிதர்களோடு கூட வருவார். அவர் வரும்போது தம்முடைய ஜனங்களாகிய பரிசுத்தவான்களோடும் கூட வருவார். தம்முடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்களை தான் இங்கு சீயோன் மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு, கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் சீயோனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். சீயோன் மலை என்பது பரலோகத்திலும் இருக்கிற ஒரு மலை. அங்குதான் கர்த்தருடைய ஊழியர்கள் வாசம் பண்ணுவார்களாம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தங்கும் இடம் அது. என்னை தேடுகிற என் ஜனங்களுக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாகவும் இருக்கும். சாரோன் ஆட்டு தொழுவம் போல இருக்குமா? அவ்வளவு பெரிய இடம் ஆட்டு தொழுவத்தை போல ஆடுகள் கட்டப்படும் இடமா இருக்குமா? ஒரு பள்ளத்தாக்கு எங்கும் மாடுகள் நிரம்பி இருக்குமாம். இப்படிப்பட்ட உயர்வு வருமாம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு. கர்த்தரை தேடி அவரை விரும்பி அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளை படித்து புரிந்து கொண்டு
அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு நல்ல தகப்பனுக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படிவது போல நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அப்படிப்பட்டவர்கள் பள்ளத்தாக்கெங்கும் கட்டும் அளவுக்கு மாடுகள் நிரம்பி இருக்குமாம். ஒரு மலையெங்கும் திரியும் அளவுக்கு ஆடுகள் நிரம்பி இருக்குமாம். செழிப்பை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தரை விட்டு எழும்பி கர்த்தரை விட்டு பின்வாங்கி பொல்லாத ஆவிகளுக்கு இருளின் கிரியைகளுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு உங்களை நான் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பாராம் கர்த்தர். அதாவது கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறவர்கள், அப்படிப்பட்ட உங்களை நான் பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய சண்டைகள், யுத்தங்கள் போன்ற காரியங்கள் வரும். தீயவர்கள் பாவம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் வரும். நீங்கள் எல்லாம் கொலை செய்யப்பட துணிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களை கொன்று போடுவார். பொல்லாத தீயவர்களிடத்தில் ஒப்புக் கொடுப்பார். தீயவர்கள் கர்த்தருக்கு அடங்காத ஜனங்களை கொன்று போடுவார். அவர்களை கொன்று போடுவார்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுப்பதில்லை. நான் கூப்பிட்டாலும் என்ன என்று கூட நீங்கள் கேட்பதில்லை. நான் பேசியும் நீங்கள் செவி கொடுக்கவில்லை. நான் எவ்வளவு பேசினாலும் உங்கள் காதில் அது போகவே இல்லை, உங்கள் மூளையில் செல்லவே இல்லை, நீங்கள் கவனிப்பதே இல்லை என்று கூறும். நீங்கள் பொல்லாப்பானதை தெரிந்து கொண்டு எனக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கூப்பிட்டாலும் கேட்பதில்லை. நான் சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் சிந்தைக்கு செல்வதே இல்லை, மூளையை தொடுவதே இல்லை. இப்படி எனக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பொல்லாப்பானதை, எனக்கு பிடிக்காத காரியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு செய்கிறீர்கள். அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். அலறுதலும் புலம்புதலும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைகளை படித்து தெரிந்து கொண்டு, வேத வசனத்தை, பைபிள் வசனத்தை படித்து தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்கிற ஜனங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் நன்றாய் பூசிப்பார்கள், குடிப்பார்கள், சந்தோஷமாய் இருப்பார்கள், ஒரு குறைவும் இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் கர்த்தர் கூப்பிட்டும் கேட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் நடக்கும். கேட்காதவர்களுக்கு கர்த்தர் தம் இரு கரங்களையும் விரித்து கூப்பிடுகிறார். அதாவது சிலுவை மரணத்தை குறிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இப்படி சகல நன்மையும் நடக்கும். கர்த்தருடைய சித்தத்தை, அவர் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் என்று சொல்லுகிறார். அது என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள், கர்த்தருக்கு விரோதமானவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். தீயவர்களுக்கு வெட்கம் உண்டாகும். மன நோவினாலே அலறுதலும் புலம்புதலும் தீயவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாழாதவர்களுக்கு, கர்த்தரை மீறி நடக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு மரியாதை கொடுக்காதவர்களுக்கு இப்படிப்பட்ட தீமை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாய் வைத்துவிட்டு போவீர்கள். அதாவது கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் சாப வார்த்தையாய் மாறி போவார்கள், அவர்கள் பெயர்கள். அப்படி என்றால் பிற்காலத்தில், அவர்கள் காலத்திற்கு பின்பு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த தீயவர்கள் பெயர் சொல்லி அப்படி போல நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள் என்று அடுத்த சந்ததிக்கு சொல்லுவார்கள். அவர்கள் தீயவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள், அவர்களைப் போல நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்று அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள் என்று பொருள். கர்த்தரை எதிர்க்கிறவர்கள், அவர்கள் வாழ்க்கையானது நல்ல உதாரணமாய் இல்லாமல் தீய உதாரணமாய் மாறி போகிறது. இப்படி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை கர்த்தர் கொன்று போடுவார்.
தம்முடைய ஊழியக்காரர்கள் தமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களை அவர்களுக்கு புதிய வேறே நாமத்தை கொடுப்பார். அவர்களுக்கு புதிய பெயரை கொடுத்து அவர்களை தம்மோடு வைத்துக் கொள்வார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலினால் எவ்வளவு பெரிய நன்மைகள் நமக்கு உண்டாகிறது என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம், பரலோகத்தை சென்றடைவோம் என்று பொருள். வேதாகமத்தை வாசித்து அதன்படி நடந்தால் மட்டுமே இது நடக்கும். அதனால் பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பான். நாம் சொல்வோம் அல்லவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் என்று சொல்வோம். பவுலையா வேதாகமத்தை சொல்லி இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவார் பவுலையா. அது போல கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வாழ்த்துதல் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்த்துவார்கள். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் மேல் ஆணையிடுவான். கர்த்தருடைய பெயரை ஆணையிடுவார்கள். முந்தின துன்பங்கள் எல்லாம் என் கண்களை விட்டு மறைந்து போயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின துன்பங்கள் என்பது கடந்த காலம் எல்லாம் நாம் அனுபவித்த துன்பங்கள், துயரங்கள் இருக்கிறது அல்லவா, பாடுகள் எல்லாம், அதெல்லாம் மறைந்து போகுமா? எப்படி என்றால், நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மரம் இருக்கிறது, அதில் ஒரு கிளை இருக்கிறது, மரத்தின் கிளை இருக்கிறது. அதில் ஒரு பறவை அமர்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு நொடியில் அது பறந்து சென்று விடுகிறது. அது போல நம் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் எல்லாம் ஒரு குருவியை போல நம்மை விட்டு பறந்து போகும். இந்த காரியத்தை நாம் எத்தனை நாள் நினைவில் வைத்திருப்போம்? சீக்கிரம் மறந்து போவோம். அது போல நம் நினைவிலும் கூட அந்த துன்பங்கள் இல்லாதபடிக்கு மறந்து போவோமாம். சந்தோஷம் நிலைத்திருக்கும், நமக்கு வந்து சேரும், நிரந்தரமாகவும் இருக்கும். துன்ப காலத்தை மறக்கும்படியாக நம்முடைய நலமான காலங்கள் வருகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். உலகம் ஒட்டு மொத்தத்திற்கும் நடக்க போகிற காரியம். இது இரண்டும் ஒரே மாதிரியாய் நடக்கும். ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் இப்படி நடக்கும். உலகம் ஒட்டு மொத்தத்திற்கும் இப்படியாக நடக்கும். கர்த்தருடைய இரண்டாம் வருகைக்கு பின்பாக நல்ல காலங்கள், அதாவது 1000 வருட அரசாட்சி நடக்கும். அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1000 வருட அரசாட்சியும் முடிந்த பின்பு, 1000 வருடங்கள் முடிந்த பின்பு கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைப்பேன் என்று சொல்லுகிறார். புதிய வானம், புதிய பூமி உருவாக போகிறது. முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. ஏற்கனவே இருந்த வாழ்நாட்கள் பட்ட பாடுகள் எல்லாம் மனதில் நினைவில் கூட நமக்கு இருக்காது. அந்த அளவுக்கு மறந்து போகும் அளவுக்கு புதிய காலம் நமக்கு சந்தோஷமா இருக்கும். பழையவைகளை மறந்தே போய்விடுவோமாம். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்போமா புதிய காலம். புதிய வானம் புதிய பூமி உண்டாகி அதில் நம்மை கர்த்தர் வைத்திருப்பார். நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் சிருஷ்டிக்கிறேன், புதிய புதிய சிருஷ்டிப்புகளை உண்டாக்குகிறேன், மகிழ்ந்து சந்தோஷமா இருங்கள், நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். எருசலேமை களி கூறுதலாய் சிருஷ்டிக்கிறாராம். அதன் ஜனத்தை, எருசலேமின் ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக, உற்சாகமாய் இருக்கும்படியாக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். துன்பம் இல்லாத நலமான வாழ்க்கை, அதாவது இது 1000 வருட அரசாட்சியில் நாம் பெறப்போகும் வாழ்க்கையை குறிக்கிறது. இது இன்றைக்கும் நமக்கு பொருந்தும். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் மேலும் என்னுடைய ஜனத்தின் மேலும் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். கர்த்தர் நம்மோடு கூட மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று பொருள். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். அவருடைய அருகாமையை பெறப்போகிறோம். அவர் நம்ம அருகில் இருக்க போகிறார். இதுதான் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி அதில் கேட்கப்படுவதில்லை. எருசலேமில் அழுகையின் சத்தம், கூக்குரலின் சத்தம். ஆபத்து காலத்தில் இப்படியெல்லாம் சத்தம் கேட்கும் அல்லவா ஒரு இடத்தில்.
இப்படிப்பட்ட காரியங்கள் இனி கேட்கப்படுவதே இல்லையாம். நித்தியமான நிரந்தரமான சமாதானம் எருசலேமுக்கு வரப்போகிறது. அதன் பின்பு எருசலேமுக்கு துன்பமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரப்போகிறது எருசலேம் நகரத்திற்கு. அது மகாராஜாவின் நகரம். அது மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் வழிகளில் நீதி நியாயங்களை கைக்கொண்டு நடக்கிற நமக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்படி என்றால் நிரந்தரமாக நித்தியமாக அழுகை இல்லாமல் புலம்பல் இல்லாமல் நாம் சந்தோஷமாய் இருப்போம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவேன் என்று இன்றே நமக்கு சொல்லுகிறார். இனி நம் வாழ்க்கையில் புலம்பலும் துக்கமும் கிடையாது. சந்தோஷம், சமாதானம் எல்லாம் நிறைவாய் கிடைக்கும். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி அந்த தேசத்தில் கேட்கப்படுவதில்லை. அப்படி என்றால் துன்பம் துயரங்கள் எருசலேமை விட்டு நீங்கி போகும். 1000 வருட அரசாட்சியில் தீமை என்பது கிடையாது. பேய், பிசாசு, பொல்லாத ஆவிகள் கிடையாது. எல்லாம் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு போய்விடும். மனிதன் நிம்மதியாய் வாழ்கிற காலமாய் அந்த 1000 வருடம் இருக்கும். இனி அங்கு அற்ப ஆயுசுள்ள பாலகனும், பாலகன் என்றால் 3 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தை பாலகன் என்று சொல்லுவோம். பால் குடிக்கிற வயது. பாலகன் என்றால் பால் குடிக்கும் மகன் என்று சொல்லலாம். அப்படி அந்த சிறு வயது குழந்தைகள் அற்ப ஆயுளில் மரிக்காது. 3 வயதிற்குள் மரிக்கிற குழந்தைகள் இருக்காது. எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமாக பெரியவர்களாக வளரும் என்று பொருள். தன் நாட்கள் பூரணமாகாத கிழவர்களும் உண்டாகிறார்கள். வயதான முதியவர்கள் தங்கள் வாழ்க்கை முடிவதற்குள் பாதியிலேயே இறக்க மாட்டார்கள். பூரண ஆயுசோடு வாழ்ந்து முடிப்பார்கள் எல்லோரும். 100 வயது சென்று மரிக்கிறவர்களும் வாலிபன் என்று சொல்லப்படுவார்களாம். 100 வயதில் மரித்தாலும் அவர்கள் வாலிபர்களாய் இருப்பார்களாம். அந்த அளவுக்கு ஆரோக்கியத்துடனும் பலத்துடனும் சந்தோஷமாய் வாழ்வார்கள். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். கர்த்தருடைய ஜனங்கள் 100 வயதானாலும் அவர்கள் மரித்தாலும் வாலிபர்களாய் இருப்பார்கள். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்கள் 100 வயது வரைக்கும் வாழ்ந்தாலும் அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தண்டனை தான் பெற்றுக் கொள்வார்கள். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். 1000 வருட அரசாட்சியில் வீடுகள் கட்டப்படும். திராட்சை தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை புசிப்பார்கள். திராட்சை பழ தோட்டங்களை நடுவார்கள். அதில் வரும் பழங்களை அவர்களை சாப்பிடுவார்கள். அது ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவர்கள் வீடு கட்டுவார்கள். வேறொருவர் வந்து அங்கு குடியிருக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அவரவர் உழைப்பின் பலனை அவர்களே அனுபவிப்பார்கள். சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். அதாவது நாம் அதிகமாய் பணம் சம்பாதித்து, அதிகமாய் உழைத்து பணம் சம்பாதித்து சேர்த்து வைத்து அந்த பணத்தை நாமே செலவு செய்து ஒரு நல்ல காரியங்கள் செய்து அதை அனுபவிப்பது என்பது பெரும் பாக்கியம். நாம் சேர்த்து வைப்பது வேறொருவர் வந்து அந்த பணத்தை எடுத்து செலவு செய்து விட்டு போய்விடுவது என்று இருப்பது அது சாபம். இப்படி நடக்காது என்று சொல்லுகிறார் கர்த்தர். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர்கள் உழைத்த உழைப்பின் பலனை அவர்களே அனுபவிக்கும் பாக்கியத்தையும் கொடுக்கிறார். அவர்கள் நடுவதும் வேறொருவர் கனி புசிப்பதுமாய் இருப்பதில்லை. அவர்கள் மரங்களை நட்டு வளர்த்து அது கனி தரும் பொழுது வேறு யாராவது வந்து அந்த பழங்களை பறித்து கொண்டு போவதல்ல. அவரவர் நட்ட மரத்தின் பலனை அதன் கனிகளை அவர்களை புசிப்பார்கள். மரங்களின் விருட்சங்களின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். பொதுவாக ஆவிக்குரிய பொருளில் மரங்கள் என்றால் வேதாகமத்தில் மனிதர்களை குறிக்கும். அது போல மரங்கள் நீண்ட காலம் வாழ்வது போல என் ஜனங்களும் நீண்ட காலம் வாழ்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் நாளன்று அவர் கெத்செமனே என்னும் தோட்டத்தில் இருந்து ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜெபத்தை அவர் செய்யும் போது அந்த இடத்தில் இருந்த ஒலிவ மரம் இன்று வரை அது இருக்கிறது. 2000 வருடங்களாக அந்த ஒலிவ மரம் இன்றும் இருக்கிறது இஸ்ரேல் தேசத்தில். மரங்களின் ஆயுள் மிகவும் பெரியது. 2000 வருடங்களாக ஒரு மரம் இருக்கிறது. அப்படி என்றால் பார்ப்போம். உலகத்தில் பல இடங்களில் அது இருக்கலாம், நமக்கு தெரிந்திருக்காது. அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய காரியம். வேதாகமம் அப்படித்தான் சொல்லுகிறது. நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை அனுபவித்து விருட்சங்களை போல நீண்ட காலம் வாழ்வார்களாம்.
அவர்கள் நன்மை செய்வார்கள், அதன் பலனை நீண்ட காலம் அனுபவித்து நீண்ட காலம் உயிரோடு வாழ்வார்களாம். சீக்கிரம் மரித்து போக மாட்டார்களாம். அவர்கள் உழைப்பு வீணாகாது. அவர்கள் உழைப்பின் பலன் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. பிள்ளை பேற்றில் அவர்களுக்கு துன்பம் இருக்காது. அவர்களும் அவர்களோடு கூட அவர்களுடைய சந்ததியாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் மட்டுமல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் மட்டுமல்ல, அவர்கள் சந்ததியே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாய் வரும். ஒருவரை மட்டுமல்ல, ஒருவர் மனம் திரும்பினால் போதும், அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இதுதான் கர்த்தருடைய குணம். அவர் பெரியவர் அல்லவா, நல்லவர் அல்லவா, அப்படித்தான் செய்வார். நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து, அதாவது பொதுவாக உலகத்தார், உலக வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாய் உழைத்து பணம் பொருளை சேர்த்து வைப்பார்கள். வீடு வாங்குவார்கள், நிலங்களை வாங்கி வைப்பார்கள், பலவித ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைத்துவிட்டு நாம் மறிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நம் பிள்ளைகள் செழிப்பாய் வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அதெல்லாம் அழிவுக்குரிய பொருள்கள். தங்கள் வாழ்நாளை பயன்படுத்தி அதிகமாய் உழைத்து அவர்கள் சம்பாதித்து வைப்பதை சில பிள்ளைகள் ஓரிரு வருடங்களிலேயே அழித்து கூட போடுவார்கள். இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அது அல்ல நாம் சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து. நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதியின் பாதையில் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு வாழும்போது நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, சந்ததி சந்ததியாய் 1000 தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் வரும். இதுவல்லவா பெரிய ஆசீர்வாதம்? இதையல்லவா நாம் சம்பாதிக்க வேண்டிய சொத்து. இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் பொழுது 1000 தலைமுறைகளுக்கு அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். நாம் மட்டும் ஆசீர்வாதத்தை பெறுவதல்ல, நம்முடைய தலைமுறைகளே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கும். நம்முடைய உழைப்பின் நிமித்தம் நம்மளுடைய கீழ்ப்படிதல் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நம் சந்ததிக்கு கொடுக்கும். இது எவ்வளவு பெரிய காரியம், யோசித்து பார்ப்போம். அப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் கூப்பிடுவதற்கு முன்பே கர்த்தர் நம்மை கேட்பாராம். அதாவது நாம் ஏதாவது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் கர்த்தரை கூப்பிட வேண்டும் என்று நினைப்போம். அதற்கு முன்பாகவே அவர் பதில் சொல்லி விடுவாராம். எப்படி இருக்கிறது? கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய உடல் குணமாக வேண்டும் என்று ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க உட்காருவதற்கு முன்பே கர்த்தர், மகனே, நான் உன்னை குணமாக்கி விட்டேன் என்று சொல்வாராம். எப்படி இருக்கிறது? அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிதான் இப்படிதான் நடக்கும். உண்மை. நாம் ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு ஒரு பொருள் வேண்டும் என்று கேட்கலாம் என்று நினைப்போம். ஆனால் கர்த்தர் நாம் கேட்பதற்கு முன்பே அதை கொடுத்து விடுவார். நாம் ஜெபித்திருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம், நம் மனதில் அதை நினைத்திருப்போம். இந்த பொருள் இருந்தால் நன்றாக இருக்கும், இன்று ஒரு பழம் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று யோசிப்போம். திடீரென்று அது நம் கையில் வந்து கிடைக்கும். யாராவது கொண்டு வந்து கொடுத்து விட்டு போவார்கள். அப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம் இருதயத்தில் தோன்றியதை நாம் கூப்பிட்டு அதை கேட்டு அதற்கு பின்பு ஏன் பதில் கொடுத்து கொண்டு முன்பே கொடுத்து விடுவோம் என்று கர்த்தர் கொடுப்பாராம். எவ்வளவு நல்ல தகப்பன்! இது சத்தியமான உண்மை. இந்த வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுதின அனுபவம் இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கூட அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். நாம் ஏதாவது கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைத்து பேசிக் கொண்டிருந்தால், மற்ற மனிதர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தாலும், நம் மனதில் பேசிக் கொண்டிருந்தாலும், நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் கேட்டு விடுவார். லைவாகவே பார்த்து விடுவார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதை செய்தால் நன்றாக இருக்கும், இது நடந்தால் நன்றாக இருக்கும், இதை இப்படி செய்யலாமா என்று நம் மனதில் யோசித்துக் கொண்டிருப்போம். அல்லது யாரிடமாவது சொல்லிக் கொண்டிருப்போம். அப்பொழுதே அதை கேட்டு அந்த வேலையை முடித்து விடுவார் கர்த்தர். என் மகள் இதை விரும்புகிறாள், என் மகன் இதை விரும்புகிறான், நான் அவனுக்கு செய்கிறேன் என்று. எவ்வளவு நல்ல தகப்பன்! 1000 வருட அரசாட்சியில் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடக்கும். ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஒன்றாய் மேயும். ஓனாய் எப்பொழுதும் ஆட்டை பிடித்து தின்றுவிடும் இப்பொழுது இந்த காலத்தில். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் என்ன செய்யுமா? ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாய் மேய்ந்து கொண்டிருக்குமாம், புல்லை மேய்ந்து கொண்டிருக்குமாம். அப்படி என்றால் பகைகள் இருக்காது, ரத்தம் சிந்துதல் இருக்காது. ஆதியாகம காலத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பாக எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும். மிருகங்கள், மனிதர்கள் எல்லாருடைய இருதயத்திலும் மனமாற்றம் உண்டாயிருக்கும்.
1000 வருட அரசாட்சியில் ஆண்டவர் இங்கு வந்து இருக்கும் பொழுது அப்படிதான் நடக்கும். சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னுமாம். சிங்கத்தின் உணவு வைக்கோலா இருக்கும். நம் வீட்டில் வைக்கோலை போட்டு மாடு மேய்ப்போம் அல்லவா? மாடுகளை கட்டி வைப்போம் பாலுக்காக. ஆனால் 1000 வருட அரசாட்சியில் சிங்கத்தை கட்டி வைத்து நாம் வைக்கோல் போடுவோம். அது சாப்பிட்டு விட்டு நம்மோடு விளையாடிக் கொண்டிருக்கும். நம் பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருக்கும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். பாம்புகள் புழுதியை தின்று கொண்டிருக்குமாம். மனிதர்களை கொத்தாது. எந்த தீமையும் செய்யாது. மிருகங்கள் ஒன்றை ஒன்று பட்சிக்காது. பாவமே இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லை. அப்படிப்பட்ட காலம்தான் 1000 வருட அரசாட்சி. இந்த பூமியின் எதிர்காலம் அது. இன்னும் கொஞ்ச காலத்தில் நடக்க போகிறது இப்படியெல்லாம். இதே இந்த உலகத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிப்போம். நிச்சயமாக இதெல்லாம் நடக்க போகிறது. அந்த காலத்தில் வாழ வேண்டாமா? இப்பொழுதே கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய வசனங்களை படிப்போம், கற்றுக்கொள்வோம், நீதி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வோம். இப்படிப்பட்ட காலங்களில் நாமும் சேர்ந்து வாழலாம். மரணத்தை வென்ற வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை வாழப் போகிறோம். கர்த்தரோடு கூட இப்படிப்பட்ட பரிசுத்தமான உலகத்தில் வாழ வேண்டும் அல்லவா? கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த வாழ்க்கையை கொஞ்சம் நீதியாக, பாடு வந்தால் வரட்டுமே, வலி இருந்தால் இருக்கட்டுமே, சோதனை வந்தால் வரட்டுமே, எது வந்தாலும் கொஞ்சம் தாங்கிக் கொண்டு, கொஞ்சம் கோர்த்து கொண்டு, கொஞ்சம் சகித்து கொண்டு கொஞ்ச காலம் இருந்து விட்டால் அதன் பின்பு நிரந்தரமான சந்தோஷம், சமாதானம் நிச்சயம் கிடைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதில்லை. மிருகங்கள் கூட ஒன்றுக்கொன்று தீங்கு செய்யாதாம். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமை, கேடு இவைகள் எல்லாம் எதுவும் இல்லை. பொல்லாத ஆவிகள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு விடும். அது அதன் பின்பாக 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும். எங்கும் சமாதானம் தான். ரத்தம் சிந்துதல் இருக்காது. பரிசுத்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேத வசனத்தை எடுத்து படிப்போம். பைபிள் வசனங்களை படித்து கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தரை நேசிப்போம். அவர் நாமத்தை துதிப்போம். இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை நம் உதடுகள் உச்சரிக்கட்டும். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தையை நம் இருதயத்தில் எழுதுவோம். வேதாகமம் நம் கையில் அல்ல, நம் இருதயத்தில் இருக்கும்படியாக எழுதுவோம். அந்த வேதத்தின் வெளிச்சத்தில் நம் வாழ்க்கையில் நடப்போம். பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த உலகத்திற்கு சென்றடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.